நல்லா தான் இருந்தது. ஆக்டிங் மம்தியோட ஆக்டிங் நல்லா நடிச்சிருக்காரு. வழக்கமாக ஹீரோவை பார்த்துட்டு இருந்தோம். இது வில்லனா பார்க்க வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. புரியுதா படம்? புரியுது, ஓரளவுக்கு புரியுது. நல்லா தான் இருக்கு. அந்த இவரு நாயகம் போலீஸாரு. ஆமா, தமிழ்ல அவர் வில்லன் தான் நடிக்கிறாரு. அதை பார்த்து நீங்க எதிர்பார்த்தீங்களா படம் எப்படி இருக்குன்னு? ஃபர்ஸ்ட்ல புரியல, அதுக்கப்புறம் எப்படியும் கண்டுபிடிப்பாங்கிற அந்த விஷயம் நல்லா இருக்கு. மம்தி இதுல வில்லனா நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? அது தமிழ்ல நல்ல மாதிரி பார்த்துட்டு இதுல பார்க்கறது கொஞ்சம் இதா இருக்கு. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. சார் படம் எப்படிங்க சார் இருக்கு? கலாம் கவல். ஓகே. மம்தியோட ஆக்டிங் சார், வில்லனா நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் எதிர்பார்க்கல. படத்தில் வந்து அவர் அது ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணிட்டாங்க இந்த படத்தில். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் இவர் சைக்கோ கேரக்டர்னு ரிவீல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த போலீஸ் விநாயகம் சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் கதை. அதை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்குது. மம்டி சார் ஆக்டிங்கு பயங்கரமாக இருக்குது. நாம் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா கண்டுகொண்டேனில் பார்த்துருப்போம் மம்டி சார். அப்போ எப்படி அவர் வந்து ஏஜ்டாக நடிச்சிருப்பார். ஐஸ்வர்யாய்க்கே ஏஜ்டாக நடிச்சிருப்பார் கண்டுகொண்டேனில். இப்போ இத்தனை ஒரு 20 வருஷம் ஆகியுமே அவர் வந்து ஏஜ்டாக இருக்கிறாரு இந்த படத்தில். அப்போ ஒரு 20 வருஷம் மேலேயுமே அவர் வந்து அதே மாரியே இருக்கிறாரு. அந்த படத்தில் கண்டுகொண்டேனில் எப்படி இருந்தாரோ அதே மாரியே இருக்கிறாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு பிளே பாய் மாதிரி பண்ணியிருக்காரு. மன்மதனில் எப்படி சிம்பு பண்ணியிருக்காரு அது மாதிரி பண்ணியிருக்காரு. விநாயகமோட ஆக்டிங், விநாயகம் பயங்கரமாக நம்ம எதிர்பார்க்கல. அவர் வந்து நல்லவரை பார்க்க நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வில்லனாக பார்த்துட்டு இருந்திருப்போம். ஹீரோவை பார்க்க அவரு தான் மெயின் ஹீரோ மாதிரி தான். சூப்பராக இருக்கு படம். ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. அது டிஃப்ரெண்ட். நிறைய ஹீரோயின் காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு 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 லெவலுக்கு மேலே போயிருந்தா படம் வந்து பார்த்தீங்கன்னா கில்மா படம் மாதிரி போயிருக்கும். அதை வந்து அந்த அந்த நேர்கோட்டில் டைரக்ட் கையாடிட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் வல்கராக காட்டாமல் கொஞ்சம் டீசெண்டான இல்லை, சைக்கோ தான். அதில் அந்த வல்கரெல்லாம் காட்டாமல் இருந்ததுனால கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இதாக போனால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப கேவலமான படமாக இருக்கும். லீடிங் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க? லீட் செகண்ட் அடுத்த பாட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இவர் ஏன் கொள்றாங்கிற அந்த சைக்கோ ரீசன் காட்டல. அது வந்து அடுத்த பாட்டில் காட்டுவான்னு நினைக்கிறேன். அது காட்டியிருந்தா சூப்பராக, இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அதை காட்டியிருந்தா அந்த 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 அர்த்தம் நல்லா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இதனால தான் கொள்றாருங்கிற இது இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இதில் இதுமாரி படங்கள் கொஞ்சம் தமிழ் கலந்து வருது. திருநெல்வேலிலாம் காட்டுறாங்க. ஓகே, ஒரு சைக்கோ கிரைம் த்ரில்லர் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ.